பொதுவாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க கூட அதிமுககாரங்க இந்த மற்ற கட்சிக்காரங்க கூட தங்கம் தென்னரசுன்ற பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் ஒரு தனி இமேஜ் இருக்கு தொகுதியில் இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்களுக்கு. அதனால அவருக்கு தான் ஓட்டு. இப்போ நம்ம போறோம் வைங்களே, மாற்று கட்சிக்காரங்க அண்ணனை வர சொல்லுங்கன்னு சொல்லி பியா கூட சொல்லி வர சொல்லுவார். அவருக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு செஞ்சுட்டு அப்புறம் அவங்க கட்சிக்காரங்க நல்லதை செய்யறாரு. நல்லா புண்ணியவான, நல்லா அவர் செய்ப்பாரு, நல்லா இருக்கும். கண்டிப்பாக டிவிக்கு தான் போடணும். 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக நான் வரல. நிறைய மாற்றம் பண்ணுவாப்ல. அவர் வந்தால் கொஞ்சம் மாறும்னு தோணுது. புதுசாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் சரியில்லைன்னா அவரை மாற்றிடுவோம். இப்போ சமீபமாக அமெரிக்கா ஈரான் போர் நடந்துச்சு. அதுலேயே கேஸ் எவ்வளோ தட்டுப்பாடு என்ன புரியுது. இதே அவர் சொல்கிற மாதிரி பயோகேஸ், இயற்கை எரிவாயு எல்லாமே இருந்தால் அடுத்த நாட்டில் நம்ம கையேந்த தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு எல்லாமே நடக்கும். விவசாயிகளுக்கு நல்லமே நல்லா நடக்கும். மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க திருச்சுழி தொகுதியில் தான் இருக்கோம். இந்த திருச்சுழி தொகுதியில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, இங்கே என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, ஸோ இதை பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நானா தங்கம் தென்னரசுக்கு. ஏன்னா அவர் இந்த தொகுதியிலேயே எந்த விசேஷமாக இருந்தாலும் வீட்டுக்கு வருவார், நல்லது செய்வார். என்ன கட்சி பாகுபாடு பார்க்க மாட்டார். சாவுகாரியமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தா இருந்தாலும், எந்த காரியம் கோயில் விசேஷமாக இருந்தாலும் நன்கொடையிலேருந்து அத்தனை அள்ளி இறைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன அவர் தான் இந்த தொகுதியில் வெற்றி விடுவார். மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, நல்லா செய்கிறாரு. நீங்கள் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, கட்சிக்காரவளை பார்க்க மாட்டார். வேற்று கட்சிக்காரவங்களுக்கு தான் மரியாதையாக அவர்கிட்ட. அடுத்த கட்சிக்காரர்களுக்கு தான் அவர் மரியாதையை கொடுப்பார். அவங்க கட்சிக்காரர்கள் கூட பதறாமல் செய்வார். இப்போ நம்ம போகிறோம் வைங்களே, மாற்று கட்சிக்காரங்க அப்போ அண்ணனை வர சொல்லுங்கன்னு சொல்லி பியா கூட சொல்லி வர சொல்லுவார். அவருக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்மளுக்கு செஞ்சுட்டு அப்புறம் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட அதெல்லாம் நல்லதை செய்கிறாரு. நல்லா புண்ணியவான, நல்லா அவர் செய்ப்பார், நல்லா இருப்பார். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவர் இந்த தொகுதிக்கு? இந்த பாலம் கட்டியிருக்காரு, அங்கே ஒரு தடுப்பு அணை கட்டியிருக்காரு ஆற்றுல. இந்த ஊர்களில் பூரா ரோடு பூரா பஸ் ஸ்டாண்டு நிலையம் பூரா கட்டியிருக்காரு. கல்யாண மகால் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காரு. மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, குறை இல்லை, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பார். நான் திரும்பவும் மந்திரியாக வந்தோன்னா எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு நல்லா செஞ்சு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பாக டிவிக்கே தான். ஏன்னா ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே மாறும். அவர் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக நான் வரல. நிறைய மாற்றம் பண்ணுவாப்ல. இந்த வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த தொகுதிக்கு அவர் தான் நிறையா நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தொகுதிக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு நாடக மேடை, சமுதாய கூடம், பேவர் பிளாக் ரோடு, ஏரியாவில் கழிவுநீர் போகிற காவாய் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, குறையெல்லாம் எதுவும் இல்லை. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எப்போயுமே நல்லாயிருக்கும். அவர் அமைச்சரான தங்கம் தென்னரசு எப்போயுமே நல்லா வச்சுருப்பார். மக்களோட மக்கள் இருக்கக்கூடியவர். அவர் நல்லது கெட்டதுன்னா எதாக இருந்தாலும் முதல்ல நிற்பார். எப்போயுமே இந்த தொகுதி மக்களோட அவர் எப்போயுமே இருப்பார். இளைஞர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த வாட்டி யாருக்கு படி ஓட்டு போடுவீங்க? தங்கம் தென்னரசுக்கு போகிறோம். எங்களுக்கு பிடிச்ச அப்பையிலேருந்து எங்களுக்கு பிடிச்சவர் அவர் தான் இப்போ எல்லாம் நல்லது கிட்ட செய்கிறாரு, போகிறோம். இந்த ஊரில் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு, எல்லாம் செஞ்சுருக்காரு. அதுக்காக நாங்கள் அவரை விட்டு போட மாட்டோம். இந்த வாட்டி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? சீமான். ஏன்னா அவர் கொள்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொல்கிற மாதிரி யாருமே இன்னும் அந்த மாதிரி தெளிவாக கருத்து எதுவும் சொல்லலை. இப்போ சமீபமாக அமெரிக்கா ஈரான் போர் நடந்துச்சு. இந்த கிட்டத்தட்ட 10 நாளோட இருந்திருக்காரு. அதுலேயே கேஸ் எவ்வளோ தட்டுப்பாடு என்ன புரியுது. இதே அவர் சொல்கிற மாதிரி பயோகேஸ், இயற்கை எரிவாயு எல்லாமே இருந்தால் அடுத்த நாட்டில் நம்ம கையேந்த தேவையில்லை. நம்ம தேவையை நம்மளே பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறோம். நாங்கள் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி. இங்கே பெரும்பாலும் நாங்கள் எல்லார் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் திருச்சுழி தங்கம் தென்னரசு தான் ஒரு 2-3 தடவை அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு. அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன்னா அவருக்கு ஓட்டு போடுறீங்க? அவர் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இங்கே வணிகத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது இந்த பகுதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனைத்து சமுதாய மக்களையும் அவர் அரவணைச்சு எல்லாரோட சுகதுக்கங்களையும் இந்த தொகுதி மக்களில் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் இருக்கிறதுனால அவர் அமைப்படுவோம். ரெண்டாவது எங்கள் ஒவ்வொரு ஊரையும் அவர் பார்த்து என்னென்ன இந்த ஊருக்கு நலத்திட்டங்கள் தேவை அப்படின்றத பார்த்து அவர் அமைச்சர் செய்கிறாருன்றனால அமைச்சருக்கு கட்சி மற்ற பொதுவாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க கூட அதிமுககாரங்க இந்த மற்ற கட்சிக்காரங்க கூட
தங்கம் தென்னரசுன்ற பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தகுன்னு ஒரு தனி இமேஜ் இருக்குது இவருக்கு, நம்ம இந்த தொகுதியில் இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்களுக்கு. அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். சொன்னீங்க இப்போ நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க, வீரசோளத்துக்கு நுழையும் போது ஒரு பாலம் இருந்துச்சு. அந்த பாலத்தை வந்து ஒரு உயர்மட்ட பாலமாக ஒரு 11 கோடி ரூபா செலவழியில் உயர்மட்ட பாலம் அமைச்சிருக்கிறாரு. இருந்து பக்கத்தில் கீழச்சிம்புன்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கீழச்சிம்பூர் கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிருத்மால் நதியில் போகிற ஆற்று தண்ணி வந்து இது போகுது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 50 வருஷம் 80 வருஷத்து இது தூர்வாரப்படாமல் கிடந்த கிருத்மார் ஆற்றை இவர் இந்த தங்கம் தென்னரசு பிள்ளை நிறைய நெட்டுக்கு தூர்வாரி ஒரு 11 கோடி ரூபா செலவில் அங்கேயும் ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நீ அடுத்து தண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியில் ஒரு வாட்ரு நிலத்தடி நீர் மட்டம் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக அது அப்படி திட்டங்கள் இருக்குது. இன்னும் ஆஸ்பத்திரி கட்டடம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு, ஒரு 1.5 கோடி ரூபாயில் கட்டி கொடுத்துருக்காரு. வீரசோளத்தில் உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு 2-3 கோடி ரூபாயில் பெரிய 3 மாடி கட்டிடமாக கட்டி கூடுதல் வகுப்பு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்படி இப்போ ஏழற்ற சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க, இந்த பகுதி செஞ்சுருக்காங்க, இன்னும் இந்த ஊருக்கு செய்யணும்னு சொல்கிறாங்க. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் நல்லா செய்வார், நல்ல மனிதர். அதனால் அவருக்கு ஓட்டு போடுவோம். அமைச்சருங்கிறது வந்து ஒரு பெரிய பொறுப்பு, அது மாநில அளவு இருக்கிறது. அவர் அப்படி இருந்தும் கூட கட்சியிலையும் அவர் மாவட்ட செயலராக இருக்கிறார், அந்த திமுக கட்சியில் அவர் மாவட்ட செயலராக இருக்கிறார், மண்டல பொறுப்பாளராக இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலைப்பொழுவுக்கு இடையிலையும் நம்ம எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கெடுத்து அவரால் முடிஞ்சு குறை சொல்லக்கூட முடியாது. அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அமைச்சரை பொறுத்து என்ன சொல்லுவாங்க, தங்க பாண்டியனோட மையம் அவர் தங்கம் தென்னரசு, அதனால் அவர் 10 மாற்று தங்கம்னு இந்த பகுதி மக்கள் வர சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் நாங்கள் தங்கம் தென்னரசோட அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். சரிங்களா, சொல்லுங்கள். தேவைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊர் வளர்ச்சி அடையும் போது தேவைகள் கூடிக்கிட்டே போகும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து வடிகால் வசதி சில இடங்களில் தேவைப்படுது, சாலை வசதி கொஞ்சம் பண்ணுறது. இந்த வீரசோளம் அம்மா கரை ஓரத்தில் தடுப்பு சுவர், இந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷன் போகிற பாதையில் வந்து கொஞ்சம் தடுப்பு சுவர் கட்டி கொடுத்தா அந்த மல்லி செல்லும் மாணவர்கள் இதெல்லாம் அப்படி சில சின்ன குறைகள், பெரிய குறை சொல்லி அப்படின்னா இல்லை. இங்கே வந்து சில ஊர்கள் தனி பிரச்சனை சொல்லுவாங்க, ஏன்னா எங்கள் ஊரை பற்றி தனி பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லபடியாக செஞ்சுருக்கிறாரு. அதனால் நாங்கள் தங்கம் தென்னரசு ஓட்டு போடுவோம். சரிங்களா, நாங்கள் வந்து இந்த வட்டத்தில் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு தாமரை சின்னத்துக்கு அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இந்த வட்டத்தில் திருச்சுழி சட்டமன்ற தலைவரில் அவர் இவர் தான் இந்த வட்டத்தில் ஏடிஎம்க்கு அதிமுகவுக்கு நிற்கிறாரு. அவர் சரியான ஓட்டில் ஒரு 10-15 ஓட்டில் ஜெயிப்பாப்புல. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு எல்லாமே நடக்கும், விவசாயிகளுக்கு நல்லா நடக்கும். இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிவிக்கு வந்து நம்ம சமயம் அண்ணன் நிற்கிறாரு, புதுசாக அவர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு மாற்றம் இந்த வாட்டி நமக்கு தேவைப்படுது. அவருக்காக நம்ம ஓட்டு போடணும். இந்த ஒரு வருஷம் அவர் வந்தால் கொஞ்சம் மாறுன்னு தோணுது. புதுசாக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் சரியில்லைன்னா அவரை மாற்றிடுவோம். இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உதயசூரியன். அது காலகாலமாக நாங்கள் உதயசூரியன் போடுவோம். எங்கள் வாப்பா காலத்துலேருந்து எல்லாமே உதயசூரியன் போடுவோம். அது நாங்கள் வந்து எப்போவுமே உதயசூரியன், அந்த காலத்துலேருந்து நானும் உதயசூரியன் போடுவேன். இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் வந்து அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம். ரெட்டலை வந்து இந்த வட்டத்தில் வந்து எடப்பாடியார் இருக்கும்போது இந்த கொரோனா டயத்துலலாம் நல்லா அரிசி தவசி இதுகள்லாம் நல்லா கொடுத்தாரு, நல்லா இது பண்ணார். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.